வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மோர் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் வச்சு தான் இன்றைக்கி மோர் குழம்பு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது கூடவே காரத்துக்கு ஏற்ப 4 வரமிளகாய் இது கூடயே சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நமக்கு கிரைண்ட் பண்ணும்போது சீக்கிரமாக அரைப்பட்டுடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு இந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் கீரி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன சைஸ் துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கோஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மோர் குழம்புல நீங்கள் வெண்டைக்காவும் சேர்த்து செய்யலாம். அதே மாதிரி பூசணிக்காய் சேர்த்தும் நீங்கள் மோர் குழம்பு செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனை பேருக்கு இது மாதிரி வெண்டைக்காய் சேர்த்து மோர் குழம்பு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ அது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாதிரி நல்லா அரைச்சி எடுத்த பிறகு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் சைஸில் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெண்டைக்காயும் இது கூடயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரணும். மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த எண்ணெயே நமக்கு போதும். சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்ச பிறகு 2 வரமிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு இது கொதிக்க கொதிக்க குழம்பு கொஞ்சம் திக்காகும். அப்புறம் இது மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நான் பசுந்தயிர் உரைக்கி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு புளிப்பில்லாத தயிர் தான் மோர் குழம்புக்கு வேணும். இது திரி திரியாக இருக்கக்கூடாது. அதனால் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மோராக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ மோர் குழம்பு இது மாதிரி ஒரு கொதி வரும்போது நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம இது கொதிக்கும் போது நல்லா திக்காகும். மாதிரி நல்லா கொதித்து திக்கான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்ட பிறகு நம்ம அடித்து வச்ச இந்த மோர், ஸோ அந்த மோர் நல்லா இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கணுன்னா நம்மளோட சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் சுடு சாதத்தோட இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே எம்மியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.